மற்றும் கிறிஸ்தவ சமூகத்தை ஒடுக்கக்கூடிய வகையில் ஆட்சிகளை அங்கே நிலைநாட்டினார்களோ அதுபோல ஒரு தீய நோக்கத்தோடு தமிழகத்திலையும் காலூன்ற முயற்சி செய்கிறார்கள். அப்படித்தான் நாங்கள் பாஜக, அதிமுக, பாமக கூட்டணியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்று சொன்னால் இவர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அந்த மாநிலங்களின் எப்படி நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மற்றும் பிஜேபி கூட்டணி ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுறாங்க. சிறுபான்மை மக்கள் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. அசாம்ல என்ன பண்ணாங்க? வந்ததும் அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலையே அங்கே முஸ்லிம்களுக்கான நீண்ட நெடுங்காலமாக ஜனநாயக போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்து அவர்கள் பெற்றிருக்கிற இடஒதுக்கீட்டை ரத்து செய்கிறார்கள். கர்நாடகாவில் தெல்ல தெளிவாகவே சொன்னார்கள், கடந்த கால சட்டப்பேரவையின் போது நாங்கள் வந்தால் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என்றார்கள். அசாமில் ரத்து செய்வோம் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். அப்ப முஸ்லிம்கள் சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதைத்தான் இவர்கள் தாங்கள் மாநிலங்களில் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஊபியில, உத்தரகாண்டில், ஏனைய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்கிறது? முஸ்லிம்கள் வீடுகளை மாத்திரம் குறிவைத்து புல்டோசரை கொண்டு இடிக்கிறார்கள். மாட்டிறைச்சியை உண்கிறார் அல்லது மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிறார், மாட்டிறைச்சியை வாகனத்தில் ஏற்றிச் செல்கிறார் என்று சொல்லி அப்பாவி முஸ்லிம்களையும் அப்பாவி இந்து மக்களையும் தலித்துகளையும் அடித்தே கொள்ளுகிறார்கள். இதுதான் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் நடக்குது. அப்ப இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பார்களேயானால் பாஜக, அதிமுக, பாமக போன்ற பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தால் தமிழ்நாட்டையும் அப்படிப்பட்ட சுடுகாடாக மாற்றி விடுவார்கள். முஸ்லிம் மதவெறுப்பை இன்னும் தீவிரப்படுத்துவார்கள். கிறிஸ்தவ மக்களினுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பார்கள். அண்மையில் கிறிஸ்தவ தினத்தன்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடந்தது? அவர்கள் தங்களுடைய பண்டிகை கொண்டாடுவதற்கு ஒரு தார்மீகமான ஜனநாயகபூர்வமான உரிமை இருந்தும் அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கான அந்த உரிமையை வழங்கியிருந்தும் அதை பறித்தார்கள். தெருக்கல்ல நின்று கொண்டு அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலான பொம்மைகளை விற்பனை செய்கிறார்கள். அதை அடிக்கிறாங்க, அதை அடிச்சு பறிக்கிறாங்க. அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. தேவாலயங்களில் உள்ளே புகுந்து கிறிஸ்தவ மக்களின் மீது தாக்குதலை தொடுத்தார்கள். அப்ப இவங்க எங்கெல்லாம் ஆட்சி செய்யறாங்களோ அங்கெல்லாம் சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையும் அவர்களுடைய சொத்துரிமையும் அனைத்தும் கேள்விக்குறியாகிறது. தமிழ்நாட்டையும் அப்படி தீவிரப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு வருகிறார்கள். இதை நன்றாக தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி ஆட்சி செய்வதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலான அதிமுக, பாஜக கூட்டணிக்கு தமிழக முஸ்லிம்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற மிக முக்கியமான தீர்மானத்தை இங்கே நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அதே போல விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் நான் ஆட்சியை பிடிப்பேங்கிறாரு.